அரசு துறையில் வேலைவாய்ப்பு அளிக்க வகை செய்யும் 3% இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலைவாய்ப்பு அளிக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சர்வதேச, தேசிய மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைக்கும் வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு அடிப்படையில் அரசு வேலை வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தெலுங்கு பேசும் மக்களை இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு சென்னை எழும்பூர் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. தெலுங்கு பேசும் மக்களை தரக்குறைவாக பேசிவிட்டு ஐதராபாத்தில் இருந்த கஸ்தூரி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவருக்கு எழும்பூர் நீதிமன்றம் நீதிமன்ற காவல் விதித்தது. இதனைத் தொடர்ந்து கஸ்தூரி புழல் சிறையில் பெண்கள் பிரிவில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு எழும்பூர் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. தனது குழந்தை ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டு சிறப்பு குழந்தையாக இருப்பதை சுட்டிக்காட்டி அவர் ஜாமீன் கோரியிருந்தார். இதற்கு காவல்துறை தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்காத காரணத்தால் கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனமழையின் போது பள்ளிகளுக்கு அளிக்கப்படும் விடுமுறைக்கான அறிவிப்பை முதல் நாளே வெளியிட வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தியுள்ளார். கனமழை பெய்யும் மாணவர்களின் பாதுகாப்பை கருதி சில நேரங்களில் முன்னெச்சரிக்கையாக விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த அறிவிப்பு பொது அறிவிப்பாக இல்லாமல் மழை அதிகம் உள்ள மாவட்டங்களில் மட்டுமே வெளியிடப்படுகிறது. இதனால் மாணவர்கள், ஆசிரியர், பெற்றோர் உள்ளிட்டோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சில நேரங்களில் விடுமுறை அறிவிப்பதில் மிகவும் தாமதம் ஏற்படுவதால் பள்ளிக்கு சென்றுவிட்டு மாணவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பும் நிலை ஏற்படுகிறது. இந்த சிரமத்தை தடுக்க கனமழையின் போது விடுமுறைக்கான அறிவிப்பை முதல் நாளே வெளியிட வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்தில் பணியாற்றி வரும் இந்துக்கள் அல்லாத ஊழியர்கள் வேறு துறைக்கு மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி வரவேற்பு தெரிவித்துள்ளார். திருப்பதி தேவஸ்தானத்தில் பிற மதத்தவர் அதிக அளவில் பணியாற்றுவதாகவும் இதனை தவிர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்தன. ஆலயத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியான புள்ளி விவரத்தில் 44 பிற மதத்தவர்கள் பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் உள்ள 4 தனியார் பள்ளிகளில் போலி NCC முகாம் நடத்தி மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்த புகாரில் தமிழக அரசு 3 மாதங்களுக்கு ஒருமுறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த புகார் தொடர்பாக CBI விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு தமிழக அரசு தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கேட்டறிந்தனர். பின்னர் அந்த நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் CBI விசாரணை தேவையில்லை என தெரிவித்தனர். அதே வேளையில் வழக்கு விசாரணை முன்னேற்றம் குறித்து 3 மாதங்களுக்கு ஒருமுறை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளரிடம் தமிழக அரசு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். தமிழக மீனவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை இலங்கை கடற்படை பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளும் இலங்கையின் புதிய அரசு செய்துள்ள முடிவு தமிழக நாட்டு மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்த புகாரில் தமிழக மீனவர்களை தொடர்ந்து தாக்கி வரும் இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க கோரியும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை ஒப்படைக்கவும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி வரும் நிலையில் படகுகளை இலங்கை கடற்படை தங்கள் பயன்பாட்டிற்கு எடுத்துள்ளது. மீனவர்கள் மத்தியில் இந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாழ்க்கையில் பலவீனமான அத்தியாயத்தில் நடைபோடுவதாக தனது விவாகரத்து குறித்து இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். உடைந்த இதயங்களின் எடையால் இறைவனின் அரியணையே நடுநடுங்கிவிடும் என்றும் சிதறிய துண்டுகள் சேராது என்ற போதிலும் அர்த்தம் காண விளைவதாகவும் தெரிவித்துள்ள A.R. ரஹ்மான் பலவீனமான அத்தியாயத்தில் நடைபோடும் எங்களின் தனி உரிமைக்கு மதிப்பளிப்பவர்களுக்கு நன்றி என்றும் தனது X தளத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. தென் தமிழக மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்குகிறது. இதன் காரணமாக ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மழை நீடித்து வரும் நிலையில் தென் தமிழகத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஏற்கனவே ஆரஞ்ச் அலர்ட் விடுத்திருந்தது. ஆனால் இந்த அறிவிப்பை தற்போது மிக அதிக கனமழைக்கான அறிவிப்பாக, அதாவது ரெட் அலர்ட்டாக மாற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் நேற்று முதல் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.